வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போ இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்க்கலாம். ஸோ ராம் அவரோட படைப்பில் வந்திருக்க இந்த படத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சலி, ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து நினச்சிக்காங்க. ஒரு 4-5 கதாபாத்திரம் தான். இதை வச்சு இந்த படத்தை எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ராம் வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றி நம்ம நிறையா பின்னாடி பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கதை என்னென்னு சொல்லிடுறேன். இல்லை இப்போ என்னென்னா, ஒரு சராசரியாக ஒரு ஃபேமிலியில் வந்து என்ன இருக்கும், ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, இப்போ ஒரு பையன் இருக்கான். ஸோ அதே போல தான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு ராமு. இதில் என்னென்னா, அம்மா வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு துணி ஸ்டால் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாரீ போட்டிக், இப்படி ஆன்லைனில் போட்டிக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடியவங்க என்னென்னா, ஒரு ஸ்டால் போட்டு ஒரு 4 காசு பார்த்து நம்ம குடும்பத்தை பார்க்கலாமே, என்ன சொல்கிறது, நம்ம வீட்டுக்காரர் வேறு இஎம்ஐ எல்லாம் வச்சுருக்காரு, அது கட்டுறக்கு அவர் கஷ்டப்படுறாரு, ஒரு வழியாக வீட்டு பிரச்சனைகளை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும். அங்கே பக்கத்தில் வந்து வேலைக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அவங்க கூட வந்து ஒரு கனெக்டிவிட்டி, அவங்களுடைய அதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசிட்டு அவங்க வந்து ஒரு மனசளவில் ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகிக்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பையனை கூப்பிட்டு இஎம்ஐக்கு பயந்து சிவா தான் பையனை கூப்பிட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பார். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை இப்போ நான் அந்த பையனுடைய ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு அவங்களோட இடத்துலாம் ஜாலியாக சுற்றிட்டு பையன் கூட வந்து ஃபன் ஃபீல்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இவர் ஒன்று சொல்ல, பையன் ஒன்று சொல்ல, ஒவ்வொரு இடத்துல எப்படின்னா, இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து எப்படின்னா நம்ம பையனை வந்து பேரண்டிங்காக இப்படி இப்படி வளர்க்கணும், இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வளர்க்கும் போது கற்றுக்கிறது வந்து பையன் மட்டும் கிடையாது. இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக கற்றுக்க வேண்டியது பேரண்ட்ஸ், நம்ம தான் அதை கற்றுக்கணுங்கிறத ராம் இங்கே வந்து வலியுறுத்த வர்றார். அதாவது நம்ம குழந்தைய வந்து பேரண்டிங் பண்ணுவோம், ஏய் இங்கே போகாத, இப்படி இருக்கணும், இங்கே இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி எல்லாமே நம்ம சொல்கிறோம்ல. பட் இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த குழந்தை பேரண்ட்ஸை எப்படி பார்க்குது, அந்த குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும், அவங்களோட வியூவில் நம்ம யாராக தெரியணும் அப்படிங்கிறத விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்ததில்ல. பொதுவாக என்னென்னா, அம்மா அப்பா வந்து குழந்தைகளை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து ரொம்ப இது பண்ணணும். அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ரோல் மாடலாக நம்ம ஒரு மாதிரி சம்திங், அதாவது இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி படங்கள் பார்த்துருப்போம். பட் இப்படி ஒரு ஸ்டோரி வந்து சத்தியமாக நான் பார்த்ததில்லை. இது டோட்லி அ டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு ஒன்லைனர் தான் இப்போ எடுத்திருக்கேன். அப்படி ராம் அவர் கூட பேட்டியில் சொன்னார், சிவா தான் என்னுடைய இந்த ஃபன் ஃபீல்டு, அப்பா பையனுக்கு ஒன்று ஃபன் ஃபீல்டு எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக சிவா தான் இந்த ஹீரோக்கான சூட்டபிள். கிரேஸ் ஆண்டனி வேற லெவல், அவங்க தான் படத்தோட பலன்னு சொல்லலாம். சிவாவும் 2 பேருமே பலம் தான். கிரேஸ் கொஞ்சம் கிரேஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ சிவாவை பொறுத்த வரைக்கும் மனுஷன் இந்த நடிப்பாடா எங்கேயா இந்த நடிப்புங்கிற மாதிரி இருந்தது. அதாவது அவருக்கு உண்டான பாணியிலே வந்து இந்த காமெடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஞ்சலியை பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலை கொட்டுவார். ஆக்சுவலாக அது என்னதான் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிவாவோட எமோஷனல் சீன்ஸை வந்து நம்மளை வந்து கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ண வைக்கும். அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மெயினாக அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சிவாவுக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அந்த பையன் பேசுறது நம்மளோட சிந்திக்க வைக்கும், அதே நேரத்தில் சிவா பேசுறதையும் சிரிக்க வைக்கும். 2 பேர் கலந்து ஒரு காமெடி பண்ணும்போது நம்ம வீட்டில் சில விஷயங்கள் நடந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தோம்னா நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த பறந்து போ படம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட போங்க. சத்தியமாக சொல்கிறேன், ராம் வந்து எப்பவும் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படத்தை வந்து ஃபேமிலிக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. கொஞ்சம் நகைச்சுவை இருக்கும், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வடிவேல் காமெடி மாதிரியோ ஒரு கவுண்டமணி காமெடி மாதிரியோ அந்த மாதிரி யோகி பாபு காமெடி மாதிரிலாம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி நடந்திருக்கேப்பா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேயா, பையன் இப்படி பேசியிருக்கா, நம்மளும் இப்படி பேசியிருக்கோம், இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றி. இந்த படத்தோட மியூசிக்கும் சூப்பராக இருக்கும், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, இந்த படத்தில் நடித்த நடிகையர்கள் எல்லாத்தோடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் எல்லாத்தையுமே நான் ரிவீல் பண்ண வந்து விரும்பலை. ஓகேங்களா. சீன் பை சீன் பாருங்க, உங்களை வந்து நல்லா உட்கார்ந்து ரசிக்கும்படியாக இந்த படம் வந்து உங்களை கொண்டு போகும். பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.